Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்துட்டு Oppo தரப்புல இருந்துட்டு K3 என்ற ஒரு புது ஸ்மார்ட்போன் பத்தின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். So Oppo K3. So இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு Oppo K1 என்ற ஒரு ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு ஒரு 6 months பேக் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய சக்ஸஸரான ஒரு ஸ்மார்ட்ஃபோன் தான் Oppo K3. ஸோ K2 வந்துட்டு இவங்க விடலை. ஸோ டைரெக்டாக K3யே இவங்க வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய லான்ச் டேட்டை வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ வர July 19th தான் இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யாராருக்கு தெரியுமோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு இப்போது வரப்போகிற ரியல்மி எக்ஸ்ன்ற ஒரு புது ஸ்மார்ட்ஃபோன் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்மார்ட்ஃபோனையும் இந்த ஸ்மார்ட்ஃபோனையும் நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ். ஏன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் டிட்டோ சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு தான் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. வெறும் ஒரு 1-2 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாத்திரம் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர வேறு எல்லாமே அதே மாதிரியே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்துட்டு ஓப்போடைய சப் பிராண்டுன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்தும் இவங்க வந்துட்டு எதுக்கு ஆல்ரெடி இவங்க ரிலீஸ் பண்ணுற ஒரு அதே ரேஞ்சில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்துட்டு அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இன்னொரு வாட்டி இவங்க ஏன் வேறு பேரோட இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இருந்தாலும் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு வாட்டி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு 6.5 inch ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே தான் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எந்த ஒரு நாச்சும் இருக்க போகிறது இல்லை, ஒரு பெசில்லெஸ் ஸ்க்ரீன் தான் இவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வர போகிறாங்க வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியல்மி எக்ஸ் இல்லைனா ரியல்மி 3 Proவில் பார்த்த அதே ஸ்னாப்ட்ராகன் 710 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 3765 mAh பேட்டரி வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க வித் ஊக் 3.0 சார்ஜர். ஸோ 100% வந்துட்டு சார்ஜிங்கில் அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது கூட ஆல்மோஸ்ட் இப்போது ரியல்மி எக்ஸ் வந்துட்டு சைனாவில் லான்ச் பண்ணும்போது அந்த பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருந்ததோ அதுக்கு சிமிலராகவே வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஊக் சார்ஜர் கண்டிப்பாக ரியல்மி 3 Proக்கும் இருக்குது. ஸோ அதே ஊக் சார்ஜர் இவங்க வந்துட்டு இதுலேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமரா. ஸோ கேமரா செட்டப்பில் வந்துட்டு ஒரு சின்ன மாற்றம் இருக்குது ரியல்மி எக்ஸுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு பின்னாடி ரேர் கேமரா வந்துட்டு ஒரு 16 MP ப்ளஸ் ஒரு 2 MP ஒரு கேமரா வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 MP ப்ளஸ் ஒரு 5 MP கேமரா வந்துட்டு அதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவை பற்றி பேசணும்னா இதில் வந்துட்டு ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு 16 MP, அதுலேயும் 16 MP தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் பின்னாடி இருக்கிற ரேர் கேமராவில் மட்டும்தான் ஒரு சேஞ்ச் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3 வேரியன்ட்ஸில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறதா நிறைய ரூமர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக் வேரியன்ட் 6GB RAM ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 6GB RAM ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட். அம்மா ஹை அண்ட் வேரியண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8GB RAM ப்ளஸ் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட். ஸோ இந்த 3 வேரியண்ட் தான் இவங்க வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கலர் வந்துட்டு ஏற்கனவே அன்வீல் பண்ணியாச்சு. க்ரீன், அதே நேரத்தில் பர்பிள் ப்ளஸ் பிளாக்கும் வந்துட்டு இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 கலர் வேரியன்ட்ஸில் வந்துட்டு இது வரப்போகுது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்துட்டு அந்த பேசிக் வேரியன்ட் 6GB ப்ளஸ் 64GB வேரியண்ட் வந்துட்டு ஒரு 16,000 to 17,000 இவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ளே இவங்க ப்ரைஸ் பண்ணால் நல்ல காம்படிட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டில். இல்லைனா இது வந்துட்டு சர்வைவ் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 6 + 128GB வேரியண்ட் வந்துட்டு இவங்க 17,000 to 18,000 இவங்க ப்ரைஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் லாஸ்ட் 8GB வேரியண்ட் வந்துட்டு இவங்க 20,000 rupees வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணப்படும் நீங்கள் எதிர்பார்க்கப்படுது. அப்படி பண்ணால் இது வந்துட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா இது சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு துளி கூட சான்ஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ரியல்மி எக்ஸும் இதுவும் கம்பேர் பண்ணால்
ஒரு துளி கூட உங்களால் வித்தியாசமே பார்க்க முடியாது. அந்த கேமராவை தவிர்த்து வேறு எந்த ஒரு வித்தியாசமே உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு அக்கஸ்மாத் ஸ்னாப்ட்ராகன் 712 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் அதுவே ஒரு ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். ப்ளஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ K1 வந்துட்டு 660 இருந்தது. ஸோ இப்போ இதை வந்துட்டு 710க்கு எடுத்துன்னு வந்து ஒரு அப்கிரேடாக இருக்கலாம். ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் வந்துட்டு இது சர்வைவ் ஆகுமா ஆகாதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரியல்மி எக்ஸ் அண்ட் ஓப்போ K3 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு கம்பேர் பண்ணால் எந்த வகையான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ன்றது எனக்கு தெரில. அது வந்துட்டு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி கம்பேரிசன் பண்ணி எந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்குன்னு. ஸோ நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரியல்மி எக்ஸா இல்லை ஓப்போ K3 கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நல்லா முடிஞ்ச இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ until then, signing off from Sandeep.